அந்த கதைகளை கேட்டுட்டு வந்து சொல்லுவாங்க, சார் எனக்கு கூட உங்களை மாதிரியே பண்ணணும் ஆசை சார், எப்போ சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். நிறைய சம்பாதிச்சுட்டு ஒரு 60 வயசில் ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு இது மாதிரி சமூக சேவை செய்யணும்னு ஆசை சார். நான் என் மனசுக்குள்ளேயே நினச்சிப்பேன், சார் அது நடக்கவே நடக்காது சார். பாய்ஸ் எல்லாம் டை கட்டியிருக்கானுங்க, எனக்கெல்லாம் டை கட்டணும்னு வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஆசை. அது கட்ட ஆரம்பித்த பிறகு தான் தெரிஞ்சது இது சுருக்கு மாட்டிட்டு சாவற மாதிரியே இருக்குது. அந்த பசங்களோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அந்த பாத்திரம் தேய்க்கிற மாதிரியே ஒரு வீடியோ எடுத்து ஒரு சோகமான மியூசிக்கை போட்டு, இந்த குழந்தை பாருங்கள் சமோசா வித்தும் இந்த குழந்தை இப்போது டாக்டர், உனக்கு டிஆர்பி. அந்த நாணயம் வரும்போது நம்மளுக்கு ஆல்சோ சேஸ் திஸ் ஐடியா இஸ் நாட் கோயிங் டு பி ஸ்மால், இது இன்னும் பெருசாகும்னு தோணும் உங்களுக்கு. அதான் உங்களோட யுரேகா மூமெண்ட். நான் ரெப்ரசென்ட் பண்ணுற செக்டர் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் செக்டர். எனக்கு 2 முகம் உண்டு, இந்த டபுள் ஆக்ஷன் மாதிரி. மண்டே டு ஃப்ரைடே இன்ஃபோசிஸ்னு ஒரு ஐடி நிறுவனத்தில் அங்கே ஹெச்ஆரில் இருக்கிறேன். சாட்டர்டே சண்டே ஐ ஸ்பெண்ட் மை டைம் ஃபார் த ஃபவுண்டேஷன். நான் மாற்றம் ஃபவுண்டேஷன் ஒரு அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கேன். சிவராஜா நான் எனக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக், மைண்ட் செட் ஆஃப் அ சோஷியல் ஆண்டர்ப்ரனர். அதுதான் டாபிக். நான் நிறைய இடத்துல பேச போகும்போது இந்த கதைகளை கேட்பாங்க. பேசிக்கலி ஸ்டோரி டெல்லர். அந்த கதைகளை கேட்டுட்டு வந்து சொல்லுவாங்க, சார் எனக்கு கூட உங்களை மாதிரியே பண்ணணும் ஆசை சார், எப்போ சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். நிறைய சம்பாதிச்சுட்டு ஒரு 60 வயசில் ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு இது மாதிரி சமூக சேவை செய்யணும்னு ஆசை சார். நான் என் மனசுக்குள்ளேயே நினச்சிப்பேன், சார் அது நடக்கவே நடக்காது சார் அப்படின்னு. ஏன்னா இந்த 60 வயசுக்கு மேலே நான் பண்ணுறேன், என் குடும்பத்தை ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணிடுறேன். அப்போ நிறைய பணம் காசு சம்பாரித்து 2-3 வீடு வாங்கி கார்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நான் சமூக சேவை செய்கிறேன் அப்படின்னு வரும்போது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் டு டூ சம்திங் லைக் தட். அதனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிற சில இன்புட் என்னென்னா, ஹவு கேன் யூ பேலன்ஸ் போத். இப்போ என்ன கேட்குற ஒரே ஒரு கேள்வி, சார் யூ ஃபுல் டைம் ஜாப், ஃபுல் டைம் கெரியர் இருக்குது, ஐ ஆல்சோ ரன் அன் என்ஜிஓ, ஹவு டு யூ மேனேஜ் போத்? எதையாவது ஒன்று பண்ணலாம்ல, இப்போ இதை விட்டுட்டு நீங்கள் மாற்றம் மட்டும் பண்ணலாம்ல அப்படின்னுவாங்க. அப்போ நான் கொடுக்குற ஒரே பதில் என்னென்னா, எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கேன். I'm very passionate about HR. I'm very passionate about coaching and public speaking. I'm very passionate about the work that I do for the community. Why should I give up? As long as I can managing time நல்லா மேனேஜ் பண்ணி நல்ல systems and process போட்டால் why can't that happen அப்படின்றதுக்கு மாற்றம் ஃபவுண்டேஷன் கேன் பி a great example. ஸோ என்னை பற்றி ஒரு குவிக் அறிமுகம். இந்த வருஷத்தோட எனக்கு 25 வருஷம் டோட்டல் ஹெச்ஆரில் எனக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 25 வருஷத்தில் நான் 2 கம்பெனியில் தான் வேலை செஞ்சுருக்கேன். முதல் 2 வருஷம் பீட்சா கார்னர் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். அடுத்த 23 வருஷம் இன்ஃபோசிஸில் வேலை செஞ்சுட்ருக்கேன். இன்ஃபேக்ட் நான் இன்ஃபோசிஸ்க்கு முதல் தடவை போனது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக கிடையாது, பீட்சா டெலிவரி பண்ண தான் நான் போனேன். அங்கே வந்து பீட்சா கார்னரில் நீங்கள் ஹெச்ஆரில் இருந்தீங்க, மார்க்கெட்டிங்கில் இருந்தீங்க, ஃபினான்ஸில் இருந்தீங்க, நீங்கள் எதில் வேணால் இருந்துக்கோங்க, டெலிவரி பாய் இல்லை அப்படின்னா அன்றைக்கி நீ தான் டெலிவரி பாய். ஒரு மே மாதம் நல்ல ஞாபகம் இருக்கு, மே 27, கொளுத்துற வெயில். இப்போ சென்னையிலலாம் 3 கிளைமேட் தானே இருக்குது, ஹாட்டஸ்ட். மே மாதம்லாம் ஹாட்டஸ்ட்டு. திடீர்னு ஒருத்தன் வந்து 50 பீட்சா ஒரு கம்பெனி ஆர்டர் பண்ணியிருக்கு. எனக்கு இன்ஃபோசிஸ்ன்றது ஒரு ஐடி கம்பெனின்னு கூட தெரியாது எனக்கு. ஸோ அங்கேருந்த மேனேஜர் கேட்டார், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, ஒரு ஆள் குறையுது, பீட்சா டெலிவரிக்கு போகணும் அப்படின்னாரு. நான் இருந்தேன் பக்கத்தில். வலது கையில் 4 பீட்சா, இடது கையில் ஒரு 4 பீட்சா வச்சுட்டு, சிகப்பு கலர் டிஷர்ட், பச்சை கலர் பேண்ட்டு, ரொம்ப கன்றாவியான யூனிஃபார்ம். அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமராஜனை கண்ணாடியில் பார்க்குற மாதிரியே இருக்கும். அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோடு தான் நான் உள்ளே போனேன். எனக்கு போனோன்னா ஐ ஜஸ்ட் ஃபெல் இன் லவ் வித் த கம்பெனி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏசி உள்ள 18 டிகிரி டெம்பரேச்சர், வெளியில் 42 டிகிரி வெயில். ஆஹா, இது மாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அழகழகா பாய்ஸ், அழகழகா கேர்ள்ஸு. பாய்ஸ் எல்லாம் டை கட்டியிருக்கானுங்க, எனக்கெல்லாம் டை கட்டணும்னு வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஆசை. அது கட்ட ஆரம்பித்த பிறகு தான் தெரிஞ்சது இது சுருக்கு மாட்டிட்டு சாவற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ தென் ஐ அப்ளைட். ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், accidentally I got into this company, but in the company has kept me engaged for the last 23 years. ஸோ 2013 வரைக்கும் என்னோடய வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக இருந்தது. மண்டே டு ஃப்ரைடே ஐ வில் ஒர்க் இன் த கம்பெனி. சாட்டர்டே சண்டே முக்கால்வாசி என்னோடய லெக்சர்ஸ்க்கு போவேன், டாக்ஸ்க்கு போவேன், கெரியர் கவுன்சிலிங் போவேன். இந்த டாக்கை நான் பல மேடைகளை பேசியிருக்கேன். பட் மாற்றம் ஆரம்பித்த கதை மாறாது இல்லையா, இப்படி தான் ஆரம்பிச்சது. அது மதுரையில் பேசுகிறது எனக்கு கூடுதல் ஒரு உத்வேகம் கொடுக்கும். ஏன்னா மாற்றம் ஆரம்பித்த இடம் மதுரையில். 2013 ஒரு ஜூன் மாதத்தில் ஒரு பிரபல நாளிதழ் நடத்தினாங்க ஒரு ப்ரோக்ராம் இங்கே. இந்த லக்ஷ்மி சுப்பாராவ் ஹால்னு ஒரு ஹால் ஒன்று இருக்குது இங்கே. அந்த ஹாலில் நான் வந்து பேசணும், என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், இதுதான் டாபிக். எனக்கு பேசி முடித்த பிறகு அந்த நாளிதழோட எடிட்டர் வந்து சொன்னார், சார் வெளியில் ஒரு பொண்ணு நிற்கிறா, ஏன்னு தெரியல, உள்ளே வர மாட்டேங்கிறா, இஃப் டைம் பெர்மிட்ஸ் அவள் கேட்குற 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். வெளியில் போனால் ஒரு சின்ன பொண்ணு, இவ்வளோ தான் ஹைட் இருக்கும்,
அவள் போட்டிருந்த சல்வார் கமீஸ் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அது நம்ம வீட்டில் யாருமே நைட் ட்ரெஸ்ஸாக கூட போட மாட்டோம். ஃபர்கெட் த நைட் ட்ரெஸ். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய துணியை கால் மிதியாக போட்டிருப்பாங்க, பாத்ரூம் வெளியில் அவுட், அது மாதிரி கூட போட மாட்டீங்க. ஏன்னா அது மாதிரி ஒரு ரேக்ஸ் தான் அந்த பொண்ணு போட்டிருந்தது, யாரோ கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு. அழகான மதுரை தமிழில் அந்த பொண்ணு கேட்குறா, வணக்கண்ணே, படித்தோன்னே ஒரு வேலை கிடைக்கணும், அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்கள், நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க, நான் படித்தோன்னு ஒரு வேலை கிடைக்கணுண்ணே அப்படின்னா. நான் சொன்னேன், நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டேன். இப்போ தானே 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கேன், ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங். அவள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கா. வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அவள் சொல்கிறா, எனக்கு அப்பா மட்டும்தான், அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அப்பா முழு நேர குடி, அவருக்கு அதான் முழு நேர வேலை. அப்போ நேச்சுரல் கொஸ்டின் நம்மளுக்கு வரும் இல்லை, ஃபீஸ் யார் கட்டுறா அப்படின்னு கேட்டேன். நான் தானே 4 வீட்டில் வேலை செய்கிறேன் அப்படின்னா. அப்போ அவளோட டே ஸ்கெடியூல் என்னன்னு கேட்டால் அவள் சொல்கிறா, 3 மணிக்கு எந்திரிப்பாளாம் டெய்லி காலையில். தமிழில் ஒரு செய்யுங்க இருக்குது, 3 மணிக்கு எழுந்தால் முனிவன் அப்படின்னுவாங்க. அப்புறம் 4 மணி 5 மணி 7 மணிக்கு மேலே எழுந்தால் எரும மாடு அப்படின்ற மாதிரி லைனாக போயிடும். நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கன்றதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. இந்த பொண்ணு 3 மணிக்கு எந்திரிச்சு 3லேருந்து 5 மணி வரைக்கும் ஃபஸ்ட்டு படிப்பாளாம். 5 to 6 ஷி குக்ஸ் ஃபார் அ சிப்ளிங்ஸ். 6லேருந்து 7 ஒரு டாக்டர் வீடு, 7லேருந்து 8 ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வீடு. வீட்டு வேலை செய்யணும், பாத்திரம் கழுவுறது, வீட்டு துடைக்கிறது, அந்த வேலைலாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து தம்பி தங்கச்சிங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு போயிடுவா. திருப்பி சாயங்காலம் இதே ரொட்டீன், சாயங்காலம் இன்னும் 2 வீடு, நைட் 11 மணி வரைக்கும் படிச்சுட்டு 11 to 3 தான் அவளோட ஸ்லீப்பிங் டைம். 8லேருந்து 11லேருந்து 3 மணி வரைக்கும் தான் அவளோட டெய்லி ஸ்லீப்பிங் டைம். இப்போ நான் கேட்குறேன், 12th ரிசல்ட்ஸ் வரல, அப்போது எவ்வளோ மார்க் வாங்குவேன் அப்படின்னு கேட்டேன். அவள் சொன்னால், நான் நல்லா படிப்பேனே, நான் இது வரைக்கும் கம்மியாக வாங்கின மார்க்கு 1200க்கு 1174 அப்படின்றா. அதான் வாங்கினதுலேயே கம்மியான மார்க்காம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், ஏன் 12th மார்க்கை 2ஆல் பெருக்கினா கூட அவ்வளோ வராது. அண்ட் ஹியர் இஸ் அ கிட் ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்டடி பட் ஹேஸ் நோ க்ளூ. நான் கேட்டேன், உனக்கு என்னம்மா படிக்கணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா. இன்ஜினியரிங்கில் என்ன படிக்கணும்? இன்ஜினியரிங் தானே படிக்கணும். அவளுக்கு இன்ஜினியரிங்னா ஒரு கோர்ஸ் தான் நினச்சிட்டு இருக்கிறா. அவளுக்கு இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் அதெல்லாம் தெரில. அவள் சொல்கிறா, அண்ணா ஒரு 5000 ரூபா இருக்குமா நான் ஃபீஸு அப்படின்னா. அவ்வளோதான் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே இங்கே ஆடியன்ஸ் இருக்க நீங்கள் எல்லாருமே யாருக்காவது எப்போயாவது உதவி செஞ்சுருப்பீங்க. ரோட்டில் யாசகம் கேட்குற யாருக்காவது ஒரு ரூபா 2 ரூபாயாவது ஏதாவது கொடுத்துருப்போம். உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துருப்பீங்க. இந்த பொண்ணு வந்து என்கிட்ட அந்த ஹெல்ப் கேட்கும் போது அவள் என்கிட்ட படிக்க வைங்கன்னு கேட்கல. அவள் என்கிட்ட கேட்குற கேள்வி, நீங்கள் கைட் பண்ண முடியுமான்னு கேட்குறா. பட் எனக்கு என்ன சொல்லுது, இந்த பொண்ணால் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 5000 ரூபா தான் அவளால் ஃபீஸ் கட்ட முடியும்னா என்ன படிக்க முடியும்? இவ்வளோ நல்ல மார்க் வச்சுருக்கா. அப்போ உடனே ஒரு தாட் ஒன்று வருது, நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தைய படிக்க வைக்கலாம். நான் இன்ஃபோசிஸில் வாங்குற சம்பளத்துக்கு ஒரு டிஸ்போசபிள் மணி என்ன எடுத்து வச்சுன்னா ஐ கேன் டெஃபினெட்லி எஜுகேட். அப்போது நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்மளுக்கு மைண்டு நீங்கள் தலையில் ஒரு வாய்ஸ் போகும் பாருங்கள், அதான் அந்த லிட்டில் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ஸ் என்ன கேட்குது, சரி ஒரு குழந்தைய படிக்க வைப்பேன், இதுமாரி நிறைய பேர் இருப்பாங்களே அப்படின்னு. இந்த பொண்ணோட பேர் மலர்விழி இவளோட பேர். நான் அவளுக்கு பிஸ்னஸ் கார்டு கொடுத்தேன், உனக்கு ரிசல்ட்ஸ் வந்தோடனே என்னை கூப்பிடு, அதுக்கு முன்னாடி நான் எனக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா நானே உன்னை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். இப்போ யோசிச்சு பார்க்குறேன், என்னோட ஃபோன் எடுத்து இந்த பொண்ணோட முகம் தான் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. ஃபோன் புக் எடுத்து நம்ம அப்படியே நம்பர்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாம் ஆண்டர்பிரினர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் நம்பர்ஸாக இருக்கும். நீங்கள் டாக்டராக இருந்தால் டாக்டர் நம்பராக இருக்கும். குமரவேல் மாரி நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா ஊரில் இருக்க எல்லா நம்பரும் இருக்கும் அதில். ஏன்னா அவர் சொல்லிகிட்டே இருப்பார், யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க் அப்படின்னு, ரைட்? அப்போ எனக்கு யோசித்தேன், நம்மளுக்கு நான் ஃபோனில் பார்க்குறேன் நிறைய ஹெச்ஆர் ஹெட் நம்பர் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்குறேன் நிறைய காலேஜ் சேர்மன் நம்பராக இருக்குது. ஏன்னா இந்த காலேஜ்லலாம் நான் போய் பேசியிருக்கேன், ஃப்ரீயாக போய் அவங்க கூப்பிடும் போதெல்லாம் போய் பேசியிருக்கேன். ஏன்னா எங்கள் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க, ஹெச்ஆர் வந்து பேசினா அந்த காலேஜில் உடனே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆஹா ஓஹோன்னு நடக்கும், அப்படி மாற்றிடுவோம், நாங்களும் அதை யூஸ் பண்ணிப்போம். அப்போது சென்னையில் இருக்க ஒரு பிரபலமான கல்லூரியோட சேர்மனோட நம்பர் இருந்தது. அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன், ஒரே ஒரு ஃப்ரீ சீட் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அந்த பக்கம் அவர் கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகிட்டார். சரி நான் என்ன நினச்சேன், சார் ஒரு ஃப்ரீ சீட் கேட்ட தப்பாக நினச்சிட்டார் போல், நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாம், நீங்கள் கொடுக்குற சீட்டோட மதிப்புக்கு நான் வந்து ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், அதெல்லாம் இல்லை, நான் ஒரு 20 சீட் தரேன் உங்களுக்கு, வருஷம் உங்களுக்கு நான் 20 சீட் தரேன், நீங்கள் 20 குழந்தைங்களை படிக்க வைங்க அப்படின்றாரு. இப்போ நான் கேட்டது 1, கிடச்சது 20. இப்போது ஆண்டர்பிரினர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஐடியா. திடீர்னு நம்மளுக்கு ஒரு ஞான உதயம் ஒன்று வரும். அந்த ஞான உதயம் வரும்போது நம்மளுக்கு ஆல்சோ சேஸ் திஸ் ஐடியா இஸ் நாட் கோயிங் டு பி ஸ்மால், இது இன்னும் பெருசாகும்னு தோணும் உங்களுக்கு. அதான் உங்களோட யுரேகா மூமெண்ட். எனக்கு அதுதான் என்னோட யுரேகா மூமெண்ட். ஒரு ஃபோன் காலில் நம்மளுக்கு 20 சீட் கிடைக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்னோட நண்பன் ஒருத்தன் ஆர்ஜே பாலாஜி, அவர் தான் ரேடியோ ஜாக்கியா, அப்போ பிக் எஃப்எம்ல இருந்தான். ஆர்ஜே பாலாஜி கிட்ட சொல்லும் போது பாலாஜி சொல்கிறான், அவ்வளோ நல்லவங்களாமா இருக்காங்க, வா நம்ம ஒரு ரேடியோ ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போனோம். நான் ஐ சைட் என்ன பண்ண போகிறோம்? இல்லை நீ 20 சீட் இருக்குன்னு சொல்லு, ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை,
அப்போ மாற்றம்லாம் பேர் கூட வைக்கல. ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துட்டு ஐ பிலீவ் இன் த பவர் ஆஃப் ப்ரேயர், ஒரு 5 கைடிங் பிரின்சிபல்ஸ் வித் விச் ஐ ரோட் திஸ். நீங்கள் எந்த கம்பெனி வேணால் எடுத்துக்கோங்க, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் தாண்டி நிற்கிற ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனாக இருக்குன்னா, இட் இஸ் பில்ட் ஆன் ஸ்ட்ராங் வேல்யூஸ். அந்த வேல்யூஸ், நான் காம்ப்ரமைசிங் வேல்யூஸ் இருக்கிற ஆர்கனைசேஷன் எல்லாமே வில் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம். அந்த ஒரு 5 விஷயத்தை எழுதினேன். நம்பர் 1, எனக்கு ஒரே ஒரு சீட் தான் இருக்குது அப்படின்னா அந்த சீட்டை யாருக்கு கொடுப்பேன்? ஆர்ஃபன் சைல்டுக்கு தான் கொடுப்பேன். அப்பா அம்மா, உலகத்திலேயே கொடுமை ஒரு யங் சைல்டுக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அதோட கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒரே ஒரு சீட் இருந்துச்சுன்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைக்கு தான் கொடுப்பேன். 2வது, திருநங்கைகள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். 3வது, பெண் குழந்தைங்க படிக்கணும். இன்றைக்கும் நம்ம ஊரில், நான் சொல்கிறது மதுரைக்கு பக்கத்தில் இருக்க குக்கிராமத்தில் இல்லை, மதுரையில், சேலமில், கோயம்புத்தூரில், சென்னையில் இந்த சேயிங் கேட்டுகிட்டே இருப்பீங்க. பொட்டப்புள்ள படித்து என்ன பண்ண போகுது? நான் கேர்ள்ஸ் கிட்டலாம் சொல்கிற ஒரே ஒரு கேள்வி தான், திருப்பி கேளு, ஆம்பளை பிள்ளை மட்டும் படித்து என்ன பண்ண போகுது? எஜுகேஷன் ஹஸ் நோ ஜெண்டர். எத்தனை காலம் தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், பையனை படிக்க வைப்போம், பையன் வந்து குடும்பத்தை காப்பாற்றுவோம், ஏன் பொண்ணு படித்தா குடும்பத்தை காப்பாதாதா? Statistics tells you if a girl child in the family is educated, the generations to follow will get educated. அதனால கேர்ள் சில்ட்ரனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். 4வது, என்ன யோசிச்சோன்னா, நான் இப்போ ஒரு என்ஜிஓ ஃபவுண்டர் நான் வந்து சொன்னேன்னு வைங்களேன், என்னை எப்படி திரும்ப பார்ப்பீங்க நீங்கள்? இவன் கண்டிப்பாக என்கிட்ட பைசா கேட்பான்டா, இவன் உண்டியல் குளிக்கிட்டே வருவான், சின்ன மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுறோம், பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுறோம், இவனை படிக்க வைக்கிறோம், அவனை படிக்க வைக்கிறோம், பைசா கொடுன்னு. டொனேஷனே கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். அப்போ எல்லாரும் யோசிச்சாங்க, டொனேஷன் எல்லாமே எப்படா பண்ணுவேன்? பண்ணுறோமே. இன்றைக்கி நீங்கள் எங்கள் வெப்சைட் போங்க, யூ வில் நாட் ஃபைண்ட் அவர் அக்கௌண்ட் நம்பர். வி ஆர் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ NGOs in the country, விரல் விட்டு எண்ணிடலாம், who have not published our bank account number. So if you have to donate, you will have to write to us, we will have to verify who you are and then take your money. That is an ethical standard that we maintain. And 5th and most important thing, எங்ககிட்ட படிக்கிற குழந்தைகளோட புகைப்படமோ வீடியோவோ வெளியில் வரவே கூடாதுன்னு தெளிவாக இருந்தோம். இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான வேல்யூ. நிறைய டெலிவிஷன் சேனல்ஸ் ஹவ் அப்ரோச்ட் அஸ், சார் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும் சார் மாற்றம் பற்றி. கண்டிப்பாக பண்ணலாம். அந்த பசங்களோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அந்த பாத்திரம் தேய்க்கிற மாதிரியே ஒரு வீடியோ எடுத்து ஒரு சோகமான மியூசிக்கை போட்டு, இந்த குழந்தை பாருங்கள் சமோசா வித்தும் இந்த குழந்தை இப்போது டாக்டர், உனக்கு டிஆர்பி. அதை கேட்குற நமக்கு ஆஹா சூப்பர். அந்த குழந்தையோட மனநிலைமை எப்படி இருக்கும்? எனக்கு வேறு வழியே இல்லைன்னு தான் அந்த குழந்தை உதவி கேட்க வருது. ஸோ what we are super proud of in Matram, and when I'm saying Matram, all the 10 of us who run this, எங்ககிட்ட படிக்கிற குழந்தைகளோட புகைப்படமோ வீடியோவோ இது வரைக்கும் வெளியில் விட்டதே கிடையாது. இன்ஃபேக்ட் மாற்றமில் அட்மிஷன் லெட்டர்ஸ் கொடுக்கும்போது we don't call for a photographer. ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. வர கெஸ்ட்டுக்கிட்ட நாங்கள் சொல்லிவிடுவோம், சார் யூ கேன் கம் என்ஜாய் த ப்ரோக்ராம், ப்ளீஸ் டு நாட் டேக் பிக்சர்ஸ் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்களோட ஐடென்டிட்டி வெளியில் போகும்போது அவங்களுடைய படிப்பு அவங்களோட திறமைக்கு வேலை கிடைக்கணுமே தவிர ஃபவுண்டேஷனில் படித்தோம் அப்படின்ற வேலை கிடைக்கக்கூடாதுன்றது. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட மாற்றம் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு வரைக்கும் 3365 குழந்தைங்களை படிக்க வச்சுருக்கோம். ஓகே.